செய்திகள் வாசிப்பவர் செல்வம். ஓசூர் அருகே கொத்தப்பள்ளி கிராமத்தில் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ விநாயகர் கோவிலில் மகா கும்பாபிஷேக கலசாபிஷேகம் திரளாக பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த சூளகிரி வட்டத்திற்குட்பட்ட கொத்தப்பள்ளி கிராமத்தில் சுமார் 35 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ விநாயகர் திருக்கோவிலில் புறணமைக்கப்பட்டு மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேக விழாவினை முன்னிட்டு 2 நாட்கள் நடைபெற்ற கணபதி ஹோமத்துடன் துவங்கி வேத மந்திரங்கள் முழங்க திருக்கோவிலில் கோபுர விமானத்தின் மீது உள்ள கும்ப கலசத்திற்கு புனித நீரால் கும்பாபிஷேகம் நடைபெற்றதுடன் யாக பூஜைகள், அக்னி யாகங்கள், அக்னி பூஜைகள், விநாயகருக்கு சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்பட்டு மஞ்சள், குங்குமம், சந்தனம், பால், மோர், தயிர் உள்ளிட்ட பல்வேறு திராவியங்களால் விநாயகருக்கு சிறப்பு அலங்கார அபிஷேகங்களும் ஆராதனைகளும் நடைபெற்றது. பக்தர்களுக்கு கற்பூர தீபாராதனை காட்டி தீர்த்த பிரசாதமும் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியை முன்னிட்டு தமிழகம், கர்நாடகா, ஆந்திரா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு விநாயகரை வணங்கி சிறப்பு வழிபட்ட கிராம மக்கள். சுமார் 4க்கும் மேற்பட்ட கிராம மக்கள், ஊர் பொதுமக்கள் சார்பில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக தோளு மேளங்கள் முழங்க 100க்கும் மேற்பட்ட பெண்கள் மாவிளக்கு தீபங்கள், பால்குடம் எடுத்து ஊர்வலம் வந்து அருள்மிகு ஸ்ரீ விநாயகருக்கு பாலாபிஷேகம் செய்து சிறப்பு அலங்கார அபிஷேகங்கள் செய்யப்பட்டனர். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அங்கு சிறப்பான அன்னதான நிகழ்ச்சியும் நடைபெற்றது. ஓசூர் செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன்.